பொள்ளாச்சி, ஆனைமலை, உடுமலை, கோட்டூர், சேத்துமலை, ஆலியார் போன்ற பகுதிகளில் உற்பத்தியாகும் இளநீர் தான் முதல் தரமாக இருக்கும். இளநீர் என்று வந்தாலே பொள்ளாச்சி இளநீர் என்றுதான் அனைவரும் கேட்கின்றார்கள். இங்கு பல ஆயிரம் விவசாயிகள் இளநீர் சாகுபடி செய்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இளநீருக்கு உண்டான விலையை நிர்ணயம் செய்து அனைத்து வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் செய்தித்தாட்களிலும் பதிவிட்டு விவசாயிகளை அவை சென்றடைந்து விவசாயிகளும் அந்த விலையை அனுசரித்து விற்பனை செய்து நல்ல விலை பெற்று வருகின்றார்கள். தற்சமயம் ஒரு இளநீரின் விலை பண்ணையில் 37 ரூபாய் என்று நிர்ணயம் செய்துள்ளோம். ஒரு டன் இளநீரின் விலை ரூபாய் 14,750 என்று நிர்ணயம் செய்துள்ளோம். தற்சமயம் சிவராத்திரி முடிந்தவுடன் அனைத்து பகுதிகளிலும் பனி குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரமே பார்த்தீர்கள் என்றால் ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற வெப்பநிலை பதிவாகியது. இந்த சமயத்தில் வட மாநிலங்களிலும் கடந்த 15-20 நாட்களாக பனி நீங்கியதன் காரணமாக இளநீர் தேவை அங்கும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மார்ச் மாதத்திலிருந்து இளநீர் வரத்து கணிசமாக குறைந்து ஜூன் ஜூலைக்கு பிறகுதான் இளநீர் வரத்து சற்று அதிகரிக்கும். இளநீர் தேவையும் அதிகரித்து இளநீர் வரத்தும் குறைந்துள்ளதன் காரணமாக தற்சமயம் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரக்கூடிய வாரங்களில் இளநீரின் விலை மிகவும் கணிசமாக உயர்ந்து இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த நிலையை இளநீர் விலை எட்டும்.